கரையெல்லாம் செண்பகப்பூ பாகம் 4. ஸ்நேகலதா வீறிட்ட சப்தம் கேட்டதும் அவள் அறைக்கு விரைந்தான். உள்ளே பயந்து ஸ்நேகலதா அங்கே அங்கே என்று காட்டினாள். ஒரு மர பீரோ. யாரோ ஒரு ஆள், கருப்பா, ஹாரிபிள் ஃபேஸ் என்றாள். கல்யாணராமன் கலவரமாக அந்த பீரோவின் அருகில் சென்று தரையில் காலால் தட்டி ஓசைப்படுத்தி, ஏய், யாரு யாரு வெளியே வா என்றான். ஸ்நேகலதா மறுபடி அலறி ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டாள். அவள் உஷ்ணம் அவனை தழுவியது. இங்கே இங்கே என்று மற்றொரு மூலையை காட்டினாள். அவன் திடுக்கிட்டு திரும்ப ஸ்நேகலதா வசீகரமாக சிரித்தாள். சும்மா விளையாட்டுக்கு என்றாள். கல்யாணராமன் அவளிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டான். வெட்கப்பட்டான். சொல்லப்போனால் ஒரு பெண் அவன் மேல் அவ்வாறு பட்ட முதல் தடவை அது. இனிமேல் இந்த மாதிரி விளையாடாதீங்க, அப்புறம் நிஜமாகவே ஏதாவது ஆபத்துனா வரமாட்டேன். டேக் இட் ஈஸியா என்று மறுபடி சிரித்தாள். கல்யாணராமன், நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்க, பிரயோஜனம் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு சட்டால்னு அப்படியே என்னை பிடிச்சி ஒரு கட்டி உதட்டில் ஒரு குறுக்கிட்டு, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை என்றான். இதுவே வெள்ளியே இருந்தா என்று அவனை கேட்டு கண்ணிமைத்தாள். டோன்ட் பி சில்லி. இவளை எந்த வகையில் சேர்ப்பது? குழந்தைத்தனமா, பொறாமையா, இல்லை கேலி செய்கிறாளா? கமான் ராமன், உங்கள் கண்ணிலேயே தெரியுறதே. வெள்ளியை கண்டா அப்படியே சாசர் மாதிரி விரியுறதே. உடான் சுடாமல் சொல்லுங்கள், உங்களுக்கு வெள்ளி மேலே ஒரு க்ரஷ் தானே? என்னை பற்றி தெரியாமல் பேசுகிறீங்க. என் ஆசை நாட்டுப்பாடல்கள் மேலே தான். இப்படித்தான் நாட்டுப்பாடல்னு ஆரம்பித்து நாட்டுப்பாடல் பாடுற ஸ்வீட் கேர்ள்ஸ் வர போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. மருதமுத்துவோட பாடியை பார்த்தீங்கள்ல? குழந்தைத்தனமாக ஏதாவது சொல்லாதீங்க என்று கோபத்துடன் விருட்டென்று கிளம்பிவிட்டான். அவன் தன் அந்தரங்கத்தில் போற்றி பாதுகாக்கு வந்த குற்ற இச்சையை தொட்டுவிட்டாள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மருதமுத்துவிடம் இவள் ஏதாவது தத்து பித்து என்று உளறிவிட்டால் ஒரு கணம் மருதமுத்துவுடன் வயற்காட்டில் சண்டை ஓட்டான் கல்யாணராமன். மெதுவாக நடந்தான் கிராமத்தை நோக்கி. சிறுவர்கள் அவனை கண்டதும் சாக்லேட் தர என்று ஆரவாரித்தார்கள். சின்ன கருப்பாயி தன் இடுப்பில் இருந்த குழந்தையின் கையை பிடித்து நீட்டினாள். அது ரிஃப்ளெக்ஸ் சக்தியில் தா என்றது. பைசா கொடுக்கலாமா என்று யோசித்தான். மொய்த்து விடுவார்கள். எல்லோரையும் விரட்டினான். ஆரவாரமாக ஓடி எட்டி பார்த்தார்கள். கோயில் வாசற்படியில் மரத்தடி நிழலில் பயாஸ்கோப்பு படுத்திருந்தான். அண்ணாந்து மல்லாந்து குறைட்டை விட்டு கொண்டிருந்த அவன் சம்பாத்திய சாதனம் துணி மூடப்பட்டு அருகில் காத்திருந்தது. கோயிலுக்குள் ஒழுங்கில்லாத 4 பாறை கம்பங்களின் மேல் அஸ்பெஸ்டாஸ் தளம் வேயப்பட்டிருந்தது. ஒரே ஒரு குழல் விளக்கில் பொன்னம்மாள் உபயம் என்று எழுதப்பட்டிருந்தது. சின்ன அறையில் சுவரோடு சுவராக அம்மன் ரோஜா நிறத்தில் சீலையும் ஜரிகையும் அகலமான கண்களும் செயற்கை நகைகளுமாக நின்று கொண்டிருந்தாள். பொம்மை தொட்டில்கள் மேலே தொங்கின சின்ன சின்ன நூல்கள் சின்ன சின்ன விருப்பங்களை அம்மன் மேல் சாத்தியிருந்தன. பூசாரியின் வீடு ஒதுங்கியிருந்தது. மனைவி தன் சமீபத்தைய குழந்தைக்கு முலை கொடுத்து கொண்டிருந்தாள். மற்ற குழந்தைகளும் கோழிகளும் வெயிலில் அலைந்தன. சுற்றி வந்தான். முள்பாதை. ஒரு கிணறு பாழ்பட்டு கிடந்தது. அதனுள் பச்சை பரப்பில் அநேக ஜீவராசிகள் எண்ணெய் ஏட்டில் மிதந்தன. ஒரு கல்மேடை. தை மாதம் நிச்சயம் ஆயிரும்மா. அம்மனுக்கு ஒரு சீலை வாங்கியாந்துரு. மாத பொறுப்புக்கு ஆற்றுல மூளு விட்டு விடையற்கால ஈரமாக வா. கோழி கொண்டாந்துரு. ஆகட்டும் பூசாரி. வெள்ளி குந்தி உட்கார்ந்திருக்க பூசாரி அவளுக்கு கொடுத்த குங்குமத்தை பக்தியோடு நெற்றியில் இட்டு கொண்டாள். தாயத்து தர்றேன், கட்டிக்க, ₹1 எடு. வெள்ளி தன் சீலை தலைப்பில் 8 முடிச்சு விழுந்த நோட்டை எடுத்து கொடுத்தாள். கல்யாணராமன் வருவதை பார்த்து எழுந்து நின்றாள். இவர் தானா என்றான் பூசாரி. தன்னை பற்றி வெள்ளி பேசியிருக்கிறாள். மௌனமாக இருந்தாள். கும்பிடுறேனுங்க என்றான் பூசாரி. என்ன? வெள்ளி குறி கேட்குறாப்புலையா? அவள் வெட்கப்பட்டாள். பூசாரி, உங்களுக்கு பாட்டு ஏதாவது தெரியுமா? பாட்டெல்லாம் சாமி வர்ற போது ஏறக்குறைய குடுமி வைத்திருந்தான். பாடுவேங்க, அது நாம் பாடுறதில்ல. கோடாலி மீசை, கையில் காப்பு விரல்கள், உலோக மோதிரங்கள். சாமி தாங்க என் மூலமாக பாடுது என்று சிரித்தான். 2 பற்கள் வரிசை தவறி இருந்தன. அடுத்த தடவை சாமி வரும்போது எனக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறீங்களா? அது எப்படிங்க முடியும்?
என்றான் சட்டை அணியாத மார்பை தேய்த்து கொண்டே. பிரா போடலாம் போல இருக்கு. காசு தரேன் பூசாரி. சொல்லி அனுப்புகிறேங்க என்றான். வெள்ளி பேசாமல் நடந்து பூசாரியின் மனைவியுடன் பேசினாள். ஊரே கொல்லுன்னு பேசிக்குதே, ஆம்பளை சட்டையை போட்டுக்கிட்டு அந்த ஆட்டம் ஆடுதாமே. ஆமாங்க தங்கம்மா, சக்களத்தி மாதிரி வந்து சேர்ந்துருக்கா. எதுக்கும் நீங்கள் பொழுது சாய ஒருக்கா வந்து போயிருங்க. திருடு சேர்க்க ஒரு ஆள் வருது. இவர் யார் என்று சன்னக்குரல். இவர் கூட அங்கத்தான் அங்கிருக்காரு, பட்டணத்துக்காரரு, பாட்டு கேட்க வந்திருக்காரு. மருதுமத்து பையன் என்ன செய்கிறான்? சாணி மிதிச்சிட்டாலாம், அலம்புங்கிறாரு, இங்கிலீஷ் கற்றுக்க போகிறாரான். நல்லா இல்லை தங்கம்மா, நான் போயிட்டு அப்பால வரேன் பூசாரி. வெள்ளி மௌனமாக நடந்து செல்ல கல்யாணராமன் சற்று தூரத்தில் நடந்தான். வாசலில் மணி அவளுக்காக காத்திருந்து வாலாட்டி அவளுடன் நடந்தது. தூரத்தில் அடர்த்தியான தோப்பு தெரிந்தது. வா வெள்ளி, தனியாக போயிடலாம், தோப்பில் யாரும் இல்லை. வரீங்க? நிச்சயம் வரேங்க, போயிடலாங்க. சைக்கிள் மணி அவன் எண்ணங்களை கலைத்தது. ஒதுங்கினான். மருதமுத்து சைக்கிள் மிதிக்க பின்னால் உற்சாகமாக ஊஞ்சலில் போல் உட்கார்ந்து கொண்டு ஸ்னேகலதா. ஐயா குட் மார்னிங்க. குட் நைட்டு. வெள்ளி டவுனுக்கு போகிறான். லைன் கரையோட அம்மாவை கூட்டி போகிறேன். புஸ்தகம் வாங்க போகிறேன். ஹாய் கல்யாண்ராம். ஹாய் வெள்ளி. டாட்டா. சைக்கிள் நெளிந்து அந்த தோப்பை நோக்கி செல்ல ஸ்னேகலதா சிரிப்போடு அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே தூரத்தில் மறைந்தாள். வெள்ளி ஸ்தம்பித்து நின்றாள். அந்த ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு என்றாள் தனக்குள். எஜமானி அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கான், அவ்வளோதான் வெள்ளி. இல்லைங்க, நேற்றுக்கு இருந்த ஒரு மாதிரி ஆயிட்டார். வார்த்தைக்கு வார்த்தை ஸ்நேகமாங்கிறாரு. நடவுக்கு ஆளுங்கிற வயக்காட்டில் வர சொல்லிவிட்டு சைக்கிளை போட்டுக்கிட்டு வெரசாக போகிறாரு. வந்துடுவான். எங்கே பாரு பார்த்தா என்ன நினைப்பார்? அந்த பொம்பளை இங்கே தான் சரிந்தா தெரியல. சேத் வெள்ளி, பெரியாத்தாவை கொஞ்சம் கூட்டி வரையா? எப்போ ஊருக்கு போகுதான்? ஏதாவது சொல்லிச்சுங்களா? யார்? அதான் அந்த ஆம்பளை பாப்பாத்தி. ஒரு வாரமாக என்னமோ தங்குறாப்புல. அடக்கடவுளை என்று தன் கழுத்தில் மாலையை கடித்தாள். கண்களில் மனச்சலனம் தெரிந்தது. நெற்றியில் அந்த தை மாத நம்பிக்கையின் குங்குமக்கீற்று. கல்யாணராமன் பார்க்கிறான் என்கிற உண்டுணர்வு தன் மார்பு புடவையை சரி செய்து கொள்ள செய்தது. வாரனுங்க என்று நடந்தாள். பெரியாதாவை கூட்டி வரையா? அனுப்புறனுங்க. வெளி, நீ வந்தால் உனக்கு நான் இங்கிலீஷ் கற்றுத்தரேன் என்று சொல்லிவிட்டான். நின்றாள். திரும்பி அவனை பார்த்து, அதெல்லாம் எனக்கு வராதுங்க. எழுத்தறியாச்சான்மா, ஸ்லேட்டு பிடிச்சதில்ல, ஸ்கூலு பக்கம் போனதே இல்லை. நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த ஆளுங்க தாங்க படிப்பு. முயற்சிக்கிட்டு ஓடுறாரே. அவள் தனக்குள் பேசிக்கொண்டு நடந்து சென்றான். கல்யாணராமன் திரும்பி வீட்டுக்கு சென்றான். பெரியாத்தா சொல்லாமலே வந்து காத்திருந்தாள். அவனை பார்த்ததும் வெற்றிலையும் காவியுடன் சிரித்தார். ராசாமாவன் கொடுத்த காசில் பேத்திக்கு அரணான்னு இந்த சிறுக்கி மறுபடியும் முழுவாமல் இருக்கா. அவளுக்கு முட்டாயி எல்லாம் வாங்கி போட்டானுங்க, தீர்ந்து போச்சு என்று கைவிரித்தாள். இரு வரேன். கல்யாணராமன் சிகரெட் பெட்டியை தேடினான். அவனது அறையில் இல்லை. ஸ்னேகலதாவின் அறைக்கு சென்றிருந்த போது அங்கு விழுந்திருக்கலாம். அவள் அறை பூட்டியிருந்தது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். இது என்ன? மாடியில் இருந்த ஜமீன் மனைவி ரத்னாவதியின் ஃபோட்டோ ஸ்னேகலதாவின் அறைக்கு வந்து தரையில் சாத்தியிருந்தது. அருகே பழைய புத்தகங்கள் பல. என்ன பெரியாத்தா, சௌக்கியமா? ஏற்கங்க உங்கள் புண்ணியத்தில். பெரியாத்தா, ரத்னாவதி அம்மாவை தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும். ஏங்க? இல்லை, சும்மா கேட்டேன். அவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்க. என்னது? இறந்து போனதும் எங்கே தான் சுற்றுது அந்த அம்மா. புளி மரத்தில் எம்மாவை ஒருக்க பார்த்துட்டு டாயரில் வெளிக்கு இருந்துட்டான், சின்ன பிள்ளையில. சரிதான் என்று சிரித்தான். சிரிக்கிறீங்க, பட்டணத்துக்காரங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எப்போ இறந்து போனாங்க? ஆப்பச்சி மாதம் 40 வருஷம் இருக்குமுங்க. ஏன் இறந்து போயிட்டாங்க? காய்ச்சலா? அவள் ஒரு பாட்டம் வெற்றிலை போட்டுக்கொண்டு நிதானமாக பேசலேன். மாண்டுக்கிட்டு போயிட்டாங்க. மாண்டுக்கிட்டுன்னா கவுத்தில் தூங்கி. நான் பார்த்தனுங்க. அப்போ எனக்கு என்ன வயசு இருக்கும்? 18ஓ 17ஓ. தலையெல்லாம் விரித்து போட்டு, குங்குமத்தை அழித்து போட்டு, நகையெல்லாம் உரிச்சு போட்டு, இந்தா பெரிய தாம்பு கவுரு உச்சத்தில் போட்டு கொக்கியில் மாட்டிக்கிட்டு இருக்குது. ஆள் உயிரை தொங்குதுங்க.
ஆனால் முகத்தில் ஒரு சாந்தம். பெரியவர் தோட்டத்தில் உலாத்துறாரு. அண்டை அசாலெல்லாம் கூடி போய் போலீஸ் வந்து போனத்தை எடுக்க திருநிறத்துலேருந்து பொட்டி வண்டி வந்து கேட்காதீங்க. மாமரத்து கீழே நின்று மங்கக்கூரை சொல்லி அழுதா மாமரத்து மேலே இருக்கும் மயிலுக்கு இரவுண்ணாது. அவங்க ஏன் அப்படி செத்தாங்க? சந்தோஷம் இல்லைங்க. பெரியவர் கூத்தடிச்சார். தோரசாணிகளும் சாணிகளை வச்சுக்கிட்டு பச்சையிலையும் சேப்புலையும் குடியாக குடிச்சு கொஞ்சம் எடுப்பாக ஒரு பொம்பளை இருந்தால் தோட்டத்துக்கு அனுப்பிடணும். என்னையே ஒரு மாதிரி ஒரு தடவை பார்த்துட்டு நெல் குத்த வந்தியான்னு கையை பிடிச்சாரு. உலக்கையே போட்டுக்கிட்டு ஓடியாந்துட்டேன். பார்க்க பாவையே சரியில்லை. தாவம் தாவம் சதா தாவம். அந்த அம்மா என்ன தான் செய்யும்? நவநவையாக மாட்டிக்கிட்டு சாரட்டு வண்டியில் போய் என்ன பிரயோசனம்? சந்தோஷம் இல்லை, படிப்பு இல்லை. வீட்டில் பாவாடைக்காரங்களை வச்சு பாடி இங்கிலீஷில் பேச கற்றுக்க குடி குடின்னு சொல்லி அது பாவம் வாயிலா பூச்சி. அம்மன் இது விளாக்கருவம் பல்லாங்குழி தாயக்கட்டை இதெல்லாம் தான் அதுக்கு இஷ்டம். அதை போய் படிக்க வச்சு குதிரை சவுக்கால் அடி அடிப்பாரான். பிரியாத்தாவின் எளிய வார்த்தைகளில் கல்யாணராமன் முன் அந்த காட்சி விரிந்தது. ஷாண்டிலியர் தொங்கும் ஹால் ஓரத்தில் நாய்க்குட்டி கிராமஃபோனிலிருந்து வால்ட்ஸ் சங்கீதம், கண்ணாடி கோப்பைகளின் கிளிங் கிளிங். நடுநாயகமாக துரை ராஜராஜா. மேட் ப்ளீஸ் யுவர் எக்ஸலன்சி. கீழே விரித்த இரத்த நிற கார்பெட். விஷ் விஷ் என்று அன்னப்பறவைகள் போல சஞ்சரிக்கும் நடனமாதுகள். வடநாட்டிலிருந்து வந்த கசல் பாடிய சல்லாத்திரை பெண்கள். மது ரத்னாவதி தனி அறையில். CAT கேட். MAT மேட். மேரி ஹேட் அ லிட்டில் லேம்ப் என்று படித்து கொண்டிருக்க ஜன்னல் வழியே சிரிப்பு சப்தமும் சிணுங்கல்களும் நடன இசையும் கலந்து கேட்க கலங்கிய செவந்த கண்களுடன் ஜிப்பா அணிந்து தலை கலைந்து சுருட்டும் சாராயுமாக கலந்து நெடியடிக்க ஜமீன்தார் உள்ளே வந்து கையில் சுற்றி வைத்திருக்கும் சவுக்கை நிதானமாக சுற்றி வைத்திருக்கிறார். அடிக்காதீங்க அடிக்காதீங்க, கற்றுக்கிறேன், பாடுறேன் பேசுகிறேன். நவன் அந்த மாளுக்கு கொள்ள ஆசை. கடைசியாக அத்தனை உதறி போட்டு செத்தா. இப்போ கூட கண்ணிலே நிற்குதுங்க. பொம்மை மாதிரி இருக்கும். புசு புசுன்னு கண்ணமெல்லாம் ஊப்பி காலனா அவலத்தில் குங்குமம் பிட்டு நெதம் அம்மன் கோயிலுக்கு சரட்டு வண்டியில் விளக்கு குத்த போவாங்க. என்னை பார்த்தா நின்று சாரிச்சிட்டு தான் போவாங்க. நல்லா இருக்கியா கூட்டி கூட்டி பணம் கொடுக்குங்க. கல்யாணராமன் ஜன்னல் வழியாக ரத்னாவதியை மறுபடி பார்த்தான். அந்த கண்களில் பயம், உடம்பெல்லாம் நகை. யாரோ மாட்டி விட்டு அதட்டி நிற்க வைத்தது போல. ஐயா, சில்லறையே ₹1 இருக்குங்களா? கொஞ்சம் புயலையும் ஆளாக்கரிசியும் மல்லிகாப்பியும் வாங்கணும் தானே? அதானே? பாட்டு கேட்கலிங்களா? இல்லை பெரியாத்தா, நான் மூடில் இல்லை. ஏய், அந்த அம்மாளுக்கு எத்தனை பசங்க? நீயாவது என்னை கண்களாமல் வச்சுக்கிறியான்னு 2 வயசு பிள்ளைகிட்ட சொல்லி ஆளும். அவங்க அப்பா அம்மாவெல்லாம் எப்படி? அதுவும் ஒரு சீரழிஞ்ச குடும்பங்க. இவர் 8 அடின்னா அது 16 அடி 5 பம்பாயில் போய் சினிமா படம் எடுத்து ஒழிச்சார். ரத்னாவதி அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியூர் போனதில்லைங்க. அதான் இறந்த பின்பாடும் இங்கேயே சுற்றுதுங்க. காற்றடிச்சு அப்பச்சி மாதம் மழை பெஞ்சு ஓஞ்சது தாவரமாக வருதுங்க. நீ பார்த்துருக்கியா? என் மவன் பார்த்துருக்கேன். நீர்க்கட்டி பயலுவை பார்த்துருக்காங்க. அதெல்லாம் புரளி. அந்த புளிய மரத்தை பாருங்கள், அதன் நிழலை பாருங்கள். ஒரு புல் பூண்டு இருக்குதா? அதே பாக்கி மரத்தில் நிழலில் பாருங்கள். சாசு இருந்தால் அந்த மரத்துக்கு கீழே ஒன்றும் முளைக்காது. எல்லா புள்ளி மரங்குமே அப்படி தான். அதன் அமிலக்காற்றின் விளைவது என்று அரைச்ச விட்டு கிழவிக்கு எப்படி உரைப்பது? சரி, போயிட்டு வா பெரியாத்தா. ராவில் தனியாக வெளியில் நடக்காதீங்க. சரி என்று சிரித்தான். கொஞ்சமாக சமைத்து கொண்டான். சாப்பிட்டான். பிற்பகல் கொஞ்சம் தூங்கினான். அந்த பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுத்து ஒன்றுபடுத்தி ஒரு பாட்டு பாட கற்றுக் கொடுத்தான். இருட்டுற வேலை. இன்னும் ஸ்நேகிலதா திரும்பி வரவில்லை. வெள்ளி மட்டும் தனியாக வந்தாள். வெள்ளியுடன் ஒரு சிறுவனும் விசுவாசம் மாறாத மணியும் கூட வந்திருந்தார். ஒரு வேப்பங்குச்சி வீசி கொண்டே வாசலில் நின்றாள். அவங்க இன்னும் வரலீங்களா என்று சட்டை அணிந்து கொண்டு வெளியில் வந்த கல்யாணராமனை கேட்டார். இன்னும் வரலையா? பொழுது ஆகிப்போகுது. காலையில் போனவர் வயக்காட்டில் ஆளு காற்று கிடந்து கரும்பு வெட்டுக்கு மேலாப்புறம் போயிட்டாங்க.
அவனை நேராக பார்க்காமல் பேசினாள். குரலில் கவலை தொனித்தது. அவள் அங்க அசைவுகளில் இருந்த இயற்கையான வசீகரம் கல்யாணராமனின் கவனத்தை கலைத்தது. அவள் பேச்சில் அதிகம் பற்றில்லை. வந்துடுவாங்க என்றான். நான் முழுக்க அங்கே என்ன சோழி தெரியலையே. அந்த பொம்பளை சரியில்லைங்க. ஆட்டை காணாமன்னா தேடி பிடிச்சிருவாரா? இறா, பொழுது இருக்கவே தங்கவே மாட்டேங்கிறார். எப்பவும் இருட்டுறதுக்குள்ளே வந்துடுவார். ராத் தங்கிடுவாரோ? பாவனையை அழைச்சிட்டு போயிருக்காளே அந்த பொம்பளை. அக்கா சாக்லேட் தருவார். நீ சினிமா கினிமா பார்த்துட்டு வராங்களோ என்னவோ என்றான். வெள்ளி கோபம் கொண்டு முன்னிலையில் பேச தொடங்கி விட்டாள். சினிமா போயிடுவியா? விட்டுட்டு போயிடுவியா என்ன? பூநாகம் தீண்டாது உன்ன. யாரை சொல்கிற வெள்ளி? அந்த ஆளைத்தானுங்க. சரியாகத்தானுங்க இருந்தார். போன வருஷம் ஒரு தடவை மல்லு வேட்டுக்காரங்க 2 பேர் பின்னே போய் அவங்க எங்கேயோ கூட்டிகிட்டு போய் பயந்துக்கிட்டு ஓடியாந்துட்டாருங்க. அந்த சூழ்ச்சியெல்லாம் இவருக்கு தெரியாதுங்க. ஏன் கவலைப்படுற? வந்துடுவாங்க. அக்கோ சாக்லேட்டு. இந்த குரங்குக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க, பொடுங்குது. உன் பேர் என்ன? ராசவேலு. இந்த எட்டனா ஓடி போய் உங்கள் அக்காவுக்கும் உனக்கும் மிட்டாய் வாங்கிட்டு வா, பார்க்கலாம். அவன் மானசீக டிராக்டரை கிளப்பி கியர் போட்டுக்கொண்டு ட்ரு என்று புறப்பட்டு குச்சி ராக்கமா கூசால ராக்கமான்னு கூவிக்கொண்டே ஓடினான். இருள் படிந்து கொண்டிருக்க உட்கார்வெள்ளி என்றான். வேப்பங்குச்சியை கடித்து கொண்டு வழியை நோக்கி கொண்டே உட்கார்ந்தாள். நின்றவாகில் இருந்து அவள் மேல் சோகை மஞ்சள் சூரிய கிரணங்களை படிய செதுக்கி வைத்தது போல் இருந்தாள். அவள் மார்பின் பிரிவு தெரிந்தது. அந்த மணிமாலை அங்கே ஒளிந்து கொண்டிருந்தது. கல்யாணராமன் ஜுரம் போல் உணர்ந்தான். அப்படியே அவளை கட்டிப்பிடித்து வீழ்த்தி அவள் உடையை கலைத்தான் மனசில். வெளி, உன் கையை காட்டு. எனக்கு ரேகை பார்க்க தெரியும். அவள் அங்கிருந்தே தயக்க சுவாரஸ்யத்துடன் கை நீட்டினாள். அவள் விரல்களை பற்ற தைரியம் வரவில்லை. சற்று அருகில் சென்று கையை கவனித்தான். தன் சுட்டு விரலை ரேகை மேல் ஒட்டினான். அவள் இயல்பாக பின்வாங்கி வேப்பங்குச்சியை கொடுத்து இதால் பாருங்க என்றாள். இங்கே சரியாக தெரியல, உள்ள வாயேன் என்று விளக்கு போட்டான். தயக்கத்துடன் உள்ளே வந்தால் அவள் சுற்றியிருந்த புடவை இடுப்பில் படிந்திருந்ததை கவனித்தான். உட்காரு என்றான். தரையில் உட்கார்ந்தாள். உன் மனசில் நினைக்கிறது நடக்கணும் இல்லையா? ஆமாங்க. மனசில் என்ன நினைக்கிற? இவர் மாறாமல் விசுவாசமாக இருக்கணுங்க. எனக்கு மனசு கிடந்து பாதிக்குது. அவ்வளோதானே, சொல்லு. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. ஓம் ஓம். கண்ணை முடிக்க, அப்போ தான் மந்திரத்துக்கு நல்ல பலன். மூடிக்கொண்டாள். அருகில் சென்றான். அவள் முகத்தின் மிக அருகில் சென்றான். வேப்பெண்ணெய் வாசனை, மண் வாசனை, ஈரமான நெல் வயல் வாசனை, அழகின் வாசனை. சின்ன விரல் நுனிகளால் மார்பு புடவை நுனியை பற்றினான். ஹிருதயம் தொண்டைக்கு வந்துவிட்டது. மெதுவாக அவளை தன் கையால் சுற்றி வளைத்தான். மூச்சுப்பட்டு துணுக்குற்று கண் திறந்து உடனே அவனை தள்ளினாள். அவள் கை அகப்பட்டது. விட்டுருங்க. கண்ணாடி வளையல் ஒடிந்தது. அவளை பற்றி இழுத்தான். அசுர பலத்தில் உதறிக்கொண்டு தன் சீலையால் வாயை பொத்தி கொண்டு, சே, நீங்கள் படித்தவங்க பட்டணத்துக்காரர், பெரியவங்க நல்லா இல்லை, அவருக்கு தெரிஞ்ச அருவாளை தூக்கிடுவார் என்றாள். கல்யாணராமன் சாரி என்று முணுமுணுத்தான். உடலில் நடுக்கம் தெரிந்தது. ட்ரு என்று ராசவேலுவின் டிராக்டர் சப்தமும் குச்சி ராக்கமாகவும் கேட்டது. இந்தாக்கா முட்டாயி. அந்த இனிப்பை நிராகரித்து பொட்டலத்தை பெட்டி மேல் வைத்தாள். போய் வரணுங்க. அவர் இங்கே வந்து வெள்ளி வந்த காத்திருந்த சொல்ல வேண்டாங்க. என்னக்காது? எனக்கு முட்டாயி? வாட குரங்கு, வேற வாங்கித்தரேன். நான் ஒரு பைத்தியம். கற்கள் வெளியில் வந்தேன் பாரு. செவ்வாய்க்கிழமை நகம் வெட்டினேன் பாரு. தரித்திரம். கல்யாணராமன் பெருமிச்சுடன், ஏன் சற்று விடுதலை உயர்ச்சியுடன் அவள் சென்ற வழியை பார்த்து கொண்டே நின்றான். இவர்களுடன் நான் எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்? மருதமுத்துவை நினைத்து ஏங்குகிற அவளை துணிச்சலாக கையை பிடித்து விட்டானே. என்ன ஒரு அசட்டு தைரியம்! இந்த விபரீத ஏக்கம் ஆரம்பத்திலிருந்தே மருதமுத்துவிடம் சொல்லி விடுவாளோ பயமாக இருந்தது. வெகுளிப்பெண், விஷயத்தை போட்டு உடைத்து விடுவாள். இல்லை, சொல்ல மாட்டாள். இந்த தடவை சொல்ல மாட்டாள். ஒருக்கா இந்த மாதிரி செய்யாதீங்க என்று சொல்லியிருப்பாள். லுங்கிக்கு மாறிக்கொண்டு படுக்கையில் வந்து படுத்து ஒரு விதமான வால்டர் மிட்டித்தனத்தில் வெள்ளியை விபத்திலிருந்து காப்பாற்றினான். வெள்ளத்தில் நீந்தி அந்த ராசவேலுவை கரை சேர்த்து பிழிந்தெடுத்தான்.
வெளியின் துரத்தின காட்டுப்பன்றியை ரத்தத்துக்கு குத்தினான் மருதமுத்து. பேச்சே இல்லாமல் மரத்தின் மேல் துத்தி கொண்டிருந்தான். சைக்கிள் மணி சப்தம் கேட்டு இருட்டில் அந்த உருவங்கள் தோன்றி அருகே வர ஸ்னேகலதா மருதமுத்து முன்னவள் சைக்கிளின் முன்பக்கம் கிராஸ்பாரில் உட்கார்ந்திருந்தாள். ஹாய் ராம். மருதமுத்து அவனுக்கு மிக அருகில் அவளை கொண்டு வந்து நிறுத்தி கத்தி செருகினார் போல் பிரேக் போட்டு நிறுத்தினான். ஓ, வாட் அ லவ்லி ரைட் என்றாள். ஏன் எத்தனை நேரம்? சினிமா போயிருந்தோம். அது என்ன சினிமா மருதமுத்து? அவள் தலை கலைந்திருந்தது. செகண்ட் மோகினி. செக்ஸு பக்தி நல்ல காம்பினேஷன். மருதமுத்து எனக்கு உபச்சாரம் பண்ணால் பாருங்கள். அடடா. மருதமுத்து வெள்ளி வந்திருந்ததுங்களா என்றான் குரல் குற்றத்துடன். கல்யாணராமன் பொய் சொல்ல முடியாமல், ஆமாம், உனக்காக எத்தனை நேரம் காத்திருந்தா என்றான். நீங்கள் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா? வெள்ளிக்கு வேறு சோழி கிடையாது. 1 மணிக்கு ஒரு தடவை என்னை வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல். சரியாக பார்த்துக்க மருதமுத்து, மற்ற பேர் அவளை கொத்திட்டு போயிடுவாங்க. கல்யாணராமன் அவளை முறைத்தான். அவள் சிரித்து, திஸ் ஃபெலோ மஸ்ட் பி குட் அண்ட் பேட் என்றாள். அதிர்ச்சியுடன் அவளை நோக்கினான். மருதமுத்து, என்னவோ இங்கிலீஷு ஸ்நேகமா, ஒரு நாள் நானும் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு திஸ் ஃபெலோ விஷ்ன்னு பேச தான் போகிறேன். அவள் கைத்தட்டி ரசித்து சிரிக்க மருதமுத்து 2 நிமிஷம் தொடர்ந்து அம்மாதிரி செயற்கை இங்கிலீஷ் பேசி காட்டினான். கண்களில் நீர் வர சிரித்தாள். தன் கைப்பையிலிருந்து சிறிய பாட்டிலை எடுத்து அதன் ஏரோசால் ஸ்ப்ரேயை அழுத்தி அவன் மேல் பர்ஃப்யூம் அடித்தாள். சின்னதாக ஒரு வாசனை மேகம் மருதமுத்துவை சூழ்ந்து கொள்ள மருதமுத்து ஜெகன்மோகினி போல் நாட்டியமாடவே ஆரம்பித்து விட்டான். அவள் கை கொட்டி சிரிக்க கல்யாணராமன் மௌனமாக அவளை கவனித்து கொண்டிருந்தான். போய் வரணுங்க, ரவைக்கு படுக்க வச்சிடுறேன். சைக்கிள் சீட்டை பிடிச்சிக்கின்னு ஓரக்கனால் ஸ்னேகலதாவை பார்த்து கொண்டு ஸ்டைலாக ஏறி டிங் டிங் பண்ணிக்கொண்டே சென்றான். நீங்கள் அவனோட விளையாடுறீங்க, அவனை முட்டால் அடிக்கிறீங்க. ஏன் பொறாமையா? சேச்சே, டோன்ட் இமேஜின் திங்ஸ். அது இருக்கட்டும், ரத்னாவதி அம்மாவோட ஃபோட்டோ உங்கள் ரூமில் பார்த்தனே, ஹாலில் இருந்து ஏன் கழட்டிட்டீங்க? அவள் சற்று துணுக்குற்று சமாளித்து, ஊருக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு தான். மருதமுத்து வச்சுக்கிட்டு ஹாலை துப்புரவாக ஒழிக்க போகிறேன். பழைய காகிதங்களை கிழித்து போட்டுட்டு, இந்தாங்க உங்களுக்கு பசிக்குமேன்னு ஃப்ரூட் ப்ரெட் வாங்கி கொண்டு வந்தேன். தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா? அதுக்கு மேலே வேணும்னா கித்தாரில் ஒரு பாட்டு வாசித்து காட்டுறேன். அவ்வளோதானா? ரொம்ப மோசம் என்று தன் அறைக்கு சென்று சற்று நேரத்தில், கல்யாணராமன் ஒரு சேஃப்டி பின் இருக்குமா என்று திரும்பி வந்தாள். அவளை வெறித்து பார்த்தான். இதை பாருங்கள், நிச்சயம் உங்கள்கிட்ட நிறைய சட்டை பட்டனோடு இருக்குது. அந்த ஷர்ட்டு தான் ஆகப்பட்டுதா? யூ டோன்ட் லைக் மீ ராமன். என்னையும் மருதமுத்து மாதிரி பைத்தியமாக அடிக்கணும்னு பார்க்குறீங்களா? அந்த பர்ஃப்யூம் மனத்தோடு அவன் வெள்ளிக்கிட்ட போக போகிறான். சிரித்தாள். எதுக்கு தான் சிரிப்புதுன்னு விவசாயே கிடையாதா இவளுக்கு? அவளை என்ன பண்ணீங்க? எவ்வளோ? வெள்ளியே மெல்ல உள்ளே அழைச்சிட்டு, வா சொல்லித்தர்றேன், பாட்டு வாசிக்கிறேன்னு இருட்டில் கூட்டி போய். சார், கோபத்தில் அவள் மேல் புத்தகத்தை எறிந்தான். அவள் அதை பிடித்து கொண்டு தலைப்பை பிடித்தாள். லீலா திலகம் பிரித்து முதல் பக்கத்தை படித்தாள். பாலோடு துல்லிய ருசி மௌலியில் உனக்கும் பாலேந்தும் மந்த மிருதுலஸ்மித வெண்ணிலவு. சட் என்று அதே வேகத்தில் புத்தகத்தை திருப்பி எறிந்தாள். என்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, தரவா? ப்ளே பாய்? இல்லை, ப்ளே கேர்ள். குட் நைட் தம்புரா. உதட்டை பிதுக்கினாள். தாக்க போகிறது ஐயரே. அஞ்சால் அலுப்பு லேகியம் சாப்பிடு. கல்யாணராமனுக்கு இருட்டில் சிரிப்பு வந்தது. ராத்திரி மௌனத்தில் எப்படிப்பட்ட பெண் இவள் என்று யோசித்தான். தூக்கம் வரவில்லை. கித்தாரை எடுத்து வைத்து கொண்டு கிளாசிக்கல் வாசிக்க, ஏய் ஷாட் ஆப் என்று ஸ்னேகலதாவின் குரல் கேட்டது. மருதமுத்து வராந்தாவில் நின்று நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். நான் நேராக நடந்து அவள் அரை கதவை தட்ட முடியும். ஸ்னேகலதா, ஹவ் அபவுட் இட்? தப்பு. கூடாது. தூங்கு தூங்கு. டிராக்டர் நிறுத்தியிருக்க மருதமுத்துவும் ஸ்னேகலதாவும் வெள்ளியின் கல்யாணராமனும் அதை சுற்றி ஓடி வர, பெரியாத்தாவும் ரத்னாவதியும் வேக வேகமாக என்கிறார்கள் இறைக்கிறது. ரத்னாவதி சவுக்கை சொடக்கிறாள். நிற்கக்கூடாது, நின்னா வேட்டியை உருவி விடுவாக என்கிறாள் பெரியாத்தா. கழுத்தில் சுருக்கு கயிறு மாட்டி ரத்னாவதி தொங்க எப்படி இருக்கிறது? முதல்ல கொஞ்சம் வலிக்குது, அப்புறம் போக பாழாக போயிடுது.
கால் தான் விழுக்கு விழுக்குன்னு அடிக்குது, கொஞ்சம் மூத்திரம் வருது. விழித்து கொண்டு விட்டான். வெளியே நிலா ஏறக்குறைய உச்சத்தில் இருந்து காடு மலையெல்லாம் முலாம் பூசி இருந்தது. கல்யாணராமன் கதவை திறந்து தாழ்வாரத்தில் வெட்ட வெளியில் நின்று கொண்டிருந்த பிளாடரை காலி செய்தான். புளிய மரம் நின்று பெரிதாக பரவி அதற்குள்ளிருந்து கொட்டு கொட்டு என்று ஆந்தப்பிள்ளை கூப்பிட்டது. சின்ன சின்ன சப்தங்களுடன் அவ்வப்போது மெலிய காற்றில் சலித்து கொண்டது மரம். ரத்னா, சவுக்கடிப்பட்டு மாண்டு கிடந்த மாண்ட ரத்னா. அதோ அந்த இருட்டில் கல்யாணராமன். வா, என் கதை சொல்லுதேன், வா வாயா சொல்லுதேன், நான் சீரழிஞ்சதை சொல்லுதேன். திருச்செந்தூரூரில் தேரு நல்ல அலங்காரம், தேவடியால் கொண்டையில் பூவு நல்ல அலங்காரம், காலையிலே கம்பி வெட்டி, மத்தியானம் மல்லு வேட்டி, சாயந்தரம் ஜரிக வேட்டி, சந்தியெல்லாம் வைப்பாட்டி, மானத்து சூழ்ச்சியரே, மழைக்கும் இறங்கும் புண்ணியரே, வைப்பாட்டி வைக்கப் போய் வந்ததையா பஞ்ச நாட்டில். அவள் சிரிப்பும் பாட்டும் எதிரொலித்தது. மரத்திலா அல்லது மனத்திலா? கல்யாணராமன் மெதுவாக அருகே சென்றான். வால்ஸ் சங்கீதம் ஒலித்தது. ஜமீன்தார் வீட்டு ஹாலில் பெரிய பார்ட்டியிலிருந்து சப்தங்கள் கேட்டன. இன்னும் அருகே சென்றான். யாரோ நடக்கிறார்கள். ரத்னா பேசுவதாவது என்ன? எல்லாம் பிரமை. இப்போது கேட்டது காலடி ஓசை, ஆள் நடமாட்டம். தினம் இரவு வருதே, அதே ஆசாமி. சப்தம் வருவது அந்த மரத்திலிருந்தும் இல்லை, மரத்தின் கிளைகள் தொட்டு கொண்டிருக்கும் மாடிப்பக்கத்தில். மெதுவாக கைப்பிடி சுவரிலிருந்து ஒருவன் மரக்கிளைக்கு தாவி மெதுவாக கீழே இறங்க ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் கல்யாணராமன் அதுதான் தக்க தருணம் என்று சப்தம் போடாமல் அடிமேல் அடி வைத்து நடந்து மரத்தடியில் அவனுக்காக காத்திருந்தான். கல்யாணராமன் மார்பை பிடித்து கொண்டு காத்திருக்க மரத்திலிருந்து சரசரவென்று அவன் இறங்கினான். அப்படியே பாய்ந்த அதே சமயம் மருதமுத்து என்று கத்தினான். 2 பேரும் காதலர் போல் கட்டி புரண்டார்கள். அவன் வியர்வை, அவன் உடல் உஷ்ணம், அவன் மூச்சு எல்லாவற்றையும் உணர்ந்தான். கல்யாணராமன் திடீரென்று இடுப்பு பாகத்தில் ஒரு வலிக்கொத்து தன்னை தாக்க கல்யாணராமன் பிடியை தளர்த்த மண்டையில் எது தன்னை அடித்தது என்று தெரியாமல் புரியாத நிலையில் குழப்பத்தில் மருதமுத்து மருதமுத்து என்று கத்த நினைத்து கத்த முடியாமல் மயங்கினான். தொடரும்.